ஹலோ டீச்சர்ஸ், ஐ எம் சௌமியா ஃப்ரம் எஸ்பரஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஓ எக்ஸாம் சைக்காலஜி வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஸோ சைக்காலஜி அப்படின்னோடனே உங்களுக்கு தெரியும், பிஓ எக்ஸாம்ல சைக்காலஜிக்கு மட்டும் 30 மார்க்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஸோ 30 மார்க்ஸ் வந்து நம்மளோட எய்மும் 30 மார்க்ஸ் தான். ஸோ சைக்காலஜில நிறைய பேர் சொல்லுவாங்க, 30க்கு எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கொஷின் இல்லை 5 கொஷின் இல்லை மேக்ஸிமமாக 10 கொஷின் தான் எனக்கு கரெக்ட் ஆகுது, அதுக்கு மேலே வர மாட்டேங்குது அப்படின்னா, சைக்காலஜியே நம்ம வந்து முதல் விஷயம் என்னன்னா, சைக்காலஜி எப்படி கேட்குறாங்க, ஸோ என்ன மாதிரி கேட்குறாங்க, எந்த பேசிஸ்ல கேட்குறாங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா, சைக்காலஜிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 25 அபோவே வாங்கலாம், தாராளமா வாங்கலாம். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான விஷயம் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கல. ஒரு தியரி, ஒரு ஆர்த்தர் படிக்கிறீங்கன்னா அவர் வந்து என்ன கொட்டேஷன்ஸ் வந்து சொல்லியிருந்தாருன்னா, ஒரு எஜுகேஷன் பத்தி யாராவது கொட்டேஷன் சொல்லியிருந்தாலோ, ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தியரி பேஸ் பண்ணி யார் இதை கண்டுபிடிச்சாங்க, இது எந்த இயர்ல கண்டுபிடிச்சாங்க, எதை வச்சு இதை வந்து சயின்டிஸ்ட் வந்து எதை வச்சு வந்து பயன்படுத்துனாங்க, ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நீங்கள் அனலைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக 25 அபோவ் எல்லாருமே வாங்கலாம். ஸோ சைக்காலஜி நம்மளுக்கு கிடைச்ச பெரிய சான்ஸ் தான். 30 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 30 மார்க்ல ஈஸியாகவே எடுக்கலாம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் டீட்டெயிலாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கணும், நான் டீட்டெயிலாகவே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்து தான் நான் வந்து இந்த பிஓ எக்ஸாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பிஓ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அனலைஸ் பண்ணி படிங்க. சைக்காலஜிக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சைக்காலஜி 30 மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு அனலைஸ் பண்ணி தான் படிக்கணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரும்போது, கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது, சைக்காலஜிக்கு கண்டிப்பா நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அதுக்கு தான் மெயினா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு அதிக மார்க் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அங்க வந்து நீங்க 10 மார்க் 5 மார்க் எடுத்தீங்கன்னா இதுல எடுக்கிறதே ஒண்ணுமே இல்லாம போயிடும். கண்டிப்பா எது அதிகமா இருக்கோ அதுக்கு தான் நம்மளோட ஃபோக்கஸிங் இருக்கும். கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவாவே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இல்ல அப்படின்னா, நம்மளோட மெஸ்மரைஸ் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்காகவே நாங்க பண்ணி தரோம். ஸோ இதுல 7 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் வித் டிஆர்பி ஆன்சர் கீயோட இருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு டிஆர்பி ஆன்சர் கீயோட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து டைப்பிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி தியரி படி படிக்கணுமா அப்படின்லாம் சொல்கிறீங்க. நம்மளோட அகாடமி வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேங்காகவே நான் வந்து ரெடி பண்ணி தரேன். ஸோ கொஷின் பேங்க்னா உங்களுக்கு ஈஸியாகவே இந்த இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ கொஷின் பேங்காகவே உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஈஸியாகவே நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். இது டைப்பிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம போகலாம் எப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஃபேக்டர் தியரி, அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா குழு காரணி நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. குழு காரணி அப்படின்னாலே, குரூப் ஃபேக்டர்னாலே நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, அதை எழுதின யாரு, அதை கண்டுபிடிச்சது யாரு, குரூப் ஃபேக்டர் என்னன்னா த்ரஸ்டோன். த்ரஸ்டோன் தான் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபேக்டர் அப்படின்னாலே ஜி ஃபேக்டர்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ குரூப் ஃபேக்டர்னா ஜி ஃபேக்டர், குழு காரணி அப்படின்றத நம்ம ஜி ஃபேக்டர்னு கூட இதை சொல்லுவோம். ஸோ ஜி ஃபேக்டர் சொல்லும் போது இந்த மாதிரி பேர் வருதுனாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா த்ரஸ்டோன், அவ்வளவுதான். ஸோ ஜி ஃபேக்டர் த்ரஸ்டோன் முடிஞ்சிடுச்சு. இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஏன் இவ்வளோ த்ரஸ்டோனுக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிக்சர்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் மற்ற ஆப்ஷன்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் குல்ஃபர்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கில்ஃபர்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்ஃபர்டோட மெயினான ஃபோக்கஸிங்கே இதுதான்.
இன்டெலிஜென்ட்ல. ஸோ கான்டென்ட், ஆப்ரேஷன், ப்ராடக்ட் இதுதான் வந்து கில்ஃபர்ட்டோட இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இன்டெலிஜென்ட் தியரின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்பியர்மேன். ஸ்பியர்மேன்னா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபேக்டர் தியரி. ஸ்பியர்மேனாலே டூ ஃபேக்டர் தியரி இதோ இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து டூ ஃபேக்டர் தியரி நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்பியர்மேனை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே டூ ஃபேக்டர் தியரி தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அதை பத்தி நான் டீட்டெயிலா உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். இப்ப நம்மளுக்கு இந்த கொஸ்டினுக்கானது தேவைப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு வந்து அதுதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ல என்ன கொடுக்குறாங்களோ அதையே ஒரு கொஸ்டினா நீங்க வந்து படிச்சு ஒரு நோட்ஸா எழுதி இருந்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த பிஓ எக்ஸாம் சைக்காலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கஷ்டமே வராது. ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் மட்டும் தான் பார்ப்போம். ஆனா மத்த ஒரு 3 ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த 3 ஆப்ஷனுக்கு என்ன வரும் அப்படின்ட்டு நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து அதை வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருந்தீங்கன்னா வரப்போற பிஓ எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்மளோட நான் கொஸ்டின் பேங்க் அதுதான், அந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதனால தான் சொன்னேன் ஃபர்தரா வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்ட்டு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இப்போ இந்த ஸ்பியர்மேன்னா டூ ஃபேக்டர் தியரின்னு சொன்னேன். டூ ஃபேக்டர் தியரி அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டார்னெக். டார்னெக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் இன்டெலிஜென்ட். ஸோ மல்டிபிள் ஃபேக்டர் இன்டெலிஜென்ட். ஸோ இந்த டயக்ராம் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இதுதான் மல்டிபிள் ஃபேக்டர் இன்டெலிஜென்ட். இப்போ இது வந்து த்ரஸ்ட் ஆன் ஜி ஃபேக்டர் தியரினா இதுதான். ஸோ ஜி ஃபேக்டர் தியரி, குரூப் ஃபேக்டர், இவ்வளோதான் நீங்க வந்து ஞாபகம் வச்சு வேண்டியது. அதுல உள்ள போய் இப்போ கண்டென்ட்னா இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு டீட்டெயிலா நான் உங்களுக்கு கிளாஸாவே நான் எடுத்து தரேன். ஃப்ரீயாவே உங்களுக்கு நம்மளோட மெஸ்மரைஸ் அகாடமி சார்பா பிஓ எக்ஸாம் நான் ஃப்ரீயாவே கிளாஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு நான் கிளாஸாவே எடுக்கிறேன். ஒரு தியரியும் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னு எடுத்து நான் தெளிவாவே கொடுக்குறேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபேக்டர்னாலே த்ரஸ்டோன் முடிஞ்சிச்சு. கில்ஃபர்ட்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா இந்த இன்டெலிஜென்ட் டெஸ்ட், கண்டென்ட், ஆப்ரேட்டர், ப்ராடக்ட் இதுதான். ஸ்பியர்மேன்னாலே டூ ஃபேக்டர் தியரி, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்னன்னா தார்ன்டைக்னாலே மல்டிபிள் இன்டெலிஜென்ட், மல்டிபிள் ஃபேக்டர் தியரி முடிஞ்சிச்சு. இவ்வளவுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஒரு 4-5 கொஸ்டின் நான் நிறைய அனாலிஸ் பண்ணிட்டேன். ஒரு பேப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4-5 கொஸ்டினுக்கு மேலேயே வந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டு இதை யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்க வந்து மைண்ட் வாய்ஸ்ல சொல்லுவீங்க இதெல்லாம் எல்லாமே நம்ம படிக்கணுமா அப்படின்னா, கண்டிப்பா வந்து எல்லாமே நான் படிக்க சொல்லல. இப்ப லேர்னிங், கற்றல் அப்படின்னா கற்றலுக்கு ஒரு சில பேர் கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா. ஓகேவா? அதே மாதிரி ஒரு அட்டென்ஷன் இருக்கு அப்படின்னா அட்டென்ஷனுக்கு ஒரு வந்து கோட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எஜுகேஷன்னா எஜுகேஷன், பேசிக் எஜுகேஷனாலே நம்மளுக்கு காந்தியும் தெரியும், அவரு என்ன கொட்டேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா மெயினான கொட்டேஷன் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு தான் நான் சொல்றேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கையில வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, who said true learning is judicious forgetting, அதாவது பாத்தீங்கன்னா உண்மையான கற்றல் மிகவும் கவனமாக மறக்கப்படுகிறது என்று கூறியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் டெஃபினேஷனே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து புக்ல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஆடம்ஸ் தான் வந்து இதை சொல்லியிருக்காரு. ஸோ ஆடம்ஸ் தான் என்னன்னா உண்மையான கற்றல் வந்து மிகவும் கவனமான மறக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஆடம்ஸ். இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து இருக்கிற 3 ஆப்ஷன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கற்றலை பேஸ் பண்ணி ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்றத நீங்க வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணாம இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு மார்க் போகுது. ஸோ இனிமேல் இந்த கஷ்டம் வேண்டாம். நான் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே நான் உங்களுக்கு போட்டு தரேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்தது அதே மாதிரி who said interest is latest attention and attention is interest in action, அதாவது ஆர்வம் என்பது உள்ளுரை கவனம் மற்றும் கவனம் செயலில் ஆர்வமாக உள்ளது என்று கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா
மெக்டோகல். ஸோ மெக்டோகல் தான் வந்து இதை வந்து சொன்னாரு. இது வந்து நான் உங்களுக்கு தமிழ் வேர்டிங்ஸ்லயே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா மெக்டோகல். ஸோ இதை அட்டென்ஷன் அப்படின்னாலே, கவனம் அப்படின்னாலே மெக்டோனல் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ஷன்ல கொட்டேஷன் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ அதுல வந்து நம்மளுக்கு ஒரு கொட்டேஷன் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ஃபீல்டு தியரி. ஸோ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ வந்து குரூப் ஃபேக்டர் தியரினா நீங்கள் வந்து இது மாதிரி த்ரஸ்டோன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பியர்மேன்னா 2 ஃபேக்டர் தியரி. அதே மாதிரி ஃபீல்டு தியரினா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல் லூவின். ஸோ வந்து கள கற்றல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபீல்டு தியரினா கள கற்றல் கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல் லூவின். அவ்வளோதான். இதுலயும் அந்த ஸ்பியர்மேன் வராங்க, ஸ்கின்னர் வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திரும்பி ஆப்ஷன் வந்து தெரிஞ்சதாவே நம்மளுக்கு ரிப்பீட்டடா வச்சுட்டே வராங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் படிக்கும் போது நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு தியரி படிக்கிறீங்களா, அது யார் கண்டுபிடிச்சாங்க, அவ்வளவுதான். இன்னும் டீட்டெயிலா போனோம்னா எந்த இயர்ல கண்டுபிடிச்சாங்க, எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு ஏதாவது டயக்ராம் இருக்கா, டயக்ராம்ல என்ன சொல்லியிருக்காங்க, என்ன வந்து அதுக்கு சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சாலே நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு தியரி படிச்சாலே. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தியரி பேஸ்ல வந்து கொஸ்டின் கேட்குறாங்க கன்ஃபார்மா. ஓகேவா? ஸோ அப்போ வந்து சிலபஸ்ல நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து உங்களுக்கு சிலபஸ் இருக்கும். இந்த சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரி பேஸ்ல இப்போ இன்டெலிஜென்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டின்னு ஒரு 5th யூனிட் இருக்கு. இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஃபேக்டரு, 2 ஃபேக்டரு, மல்டிபிள் ஃபேக்டரு, கில்ஃபர்ட் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே கார்ட்னரோட மல்டிபிள் இன்டெலிஜென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தியரி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 5th சாப்டர்ல இருக்கிற தியரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ் தனித்தனியா ஒரு கிளாஸாவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த தனித்தனி கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தியரியை பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு, அந்த ஆத்தரு எந்த ஆத்தரு எந்த தியரி பண்ணியிருக்காரு அப்படின்றத டீட்டெயிலாவே நம்ம பார்க்கலாம். ஸோ தியரி பேஸ் பண்ணி கொஸ்டின் வருது கன்ஃபார்ம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது the period of concrete operational stage, அதாவது பருப்பொருட்களின் நிலைக்கான கால அளவு. ஸோ கால அளவுனா ஏஜ் கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். இங்கே வந்து இது புக்ல இருந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பசங்களோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் எந்த ஏஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ல இருந்து 11, அவ்வளோதான், குழந்தை பருவம் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜ் இல்லை. ஸோ டீனேஜ் கூட அவங்க அடலசன் டீனேஜ் கூட போகலை. 7ல இருந்து 11 வயசு வரைக்கும் தான் அவங்களோட பருப்பொருட்களின் நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் சி தான். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலேட்டடும் ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை பருவம் படிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடலசன்ட் ஸ்டேஜ், அடல்ட் ஸ்டேஜ், அந்த மாதிரி படிக்கும் போது எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரையும் இருக்கிறாங்கன்றத கண்டிப்பாக பார்க்கணும். இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்னும் போது ஸோ அந்த ஏஜ் என்ன மாதிரி ஏஜில் கொடுக்குறாங்க, ஸோ அவங்களுக்கு ஐக்கியூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரியே நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் ஹிஸ்ட்ரிக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் பேக் போட போகிறேன் நான். ஸோ அந்த கொஷின் பேங்க் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். காக்லர். காக்லரோட கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்லர்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் லேர்னிங், அதாவது உட்காட்சி கற்றல். இன்சைட் லேர்னிங்னா காக்லர் எதை வச்சு பண்ணாரு, அது ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலன்னா நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்கிறேன். காக்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பான்சி வந்து வச்சு பண்ணார். அந்த சிம்பான்சி வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேர் வந்து சுல்தான் அர்த்தம். ஸோ காக்லர்னாலே உங்களுக்கு வந்து வர வேண்டியது என்னன்னா அவரோட தியரி இன்சைட் லேர்னிங்னு அர்த்தம். இல்லைன்னா உங்களுக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காட்சி கற்றல்னு அர்த்தம். காக்லர்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது வந்து உட்காட்சி கற்றல், அவ்வளோதான். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாவே நான் சொல்லியிருக்கேன், தியரி எடுத்து தரேன். காக்லர்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னது, உட்காட்சி கற்றல், இன்சைட் லேர்னிங், அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம்.
ஸோ திரும்பி ஒரு ஸ்டேட்மெண்ட், இது வந்து ஒரு எஜுகேஷன் படி வந்து சொல்றாங்க. எஜுகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, கல்வி என்பது ஒரு குடுவையை நிரப்புவது அல்ல, தீயின் ஒளி அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கல்வி வந்து ஒரு குடுவையின் நிரப்புவது அப்படின்னு சொல்லல, அப்படின்னு சொல்றத வந்து பாத்தீங்கன்னா, இதை யார் சொன்னாங்க? எஜுகேஷன் இஸ் நாட் அ ஃபில்லிங் ஆஃப் பெயில் பட் த லைட்னிங் ஆஃப் அ ஃபயர் அப்படின்றத யார் சொல்லியிருக்காங்கன்னா, வில்லியம் பட்லர் ஹெட் அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காரு. இது இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருந்து தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கொட்டேஷனை அப்படியே நான் புக்ல இருந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். மோஸ்ட்லி எல்லாரோட கொட்டேஷனும் நம்ம படிக்க முடியாது, ஆனா ஒரு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற கொட்டேஷன் படிக்க முடியும். இதே வந்து சாக்ரட்டிஸும் வந்து கண்டிப்பா வந்து எஜுகேஷனுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஃபர்தரா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த ஸ்லைட்ல என்னால் அட்டாச் பண்ண முடியல. ஸோ வந்து சாக்ரட்டிஸும் வந்து எஜுகேஷன் பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி யார் யாரெல்லாம் எஜுகேஷன் பத்தி சொல்லியிருக்காங்களோ அதை வந்து உங்களுக்கு ஃபர்தரா நான் சொல்றேன். கொட்டேஷன்றதுக்காகவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ வந்து லேர்னிங்க்கு யார், கற்றல் என்ற இதில் யார் யார் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அட்டென்ஷன், ஸோ வந்து கவனம் அப்படின்ற இதில் யார் யார் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் ஃபீல்ட், அது மாதிரி ஒரு சில டாப்பிக்கை வச்சு அதோட கொட்டேஷன் பார்த்தாலே கண்டிப்பாக கொட்டேஷன்லேருந்தே நம்மளுக்கு மார்க் வந்துடும். ஸோ ஈஸியாகவே நம்ம ஆன்சர் ஈஸியாகவே பண்ணலாம். ரொம்ப கஷ்டமாலாம் கேட்கல. சைக்காலஜியில் நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் கஷ்டமாக இருக்குது, எங்கேருந்து கேட்குறாங்க தெரியல, எதுலேருந்து கேட்குறாங்க தெரியல. ஆனால் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெளிவாக படித்தாலே, தெளிவாக அனலைஸ் பண்ணி பார்த்தாலே இந்த பேசிஸ் ஆர்டரில் தான் கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போனாலே கரெக்டாக வந்து உங்களுக்கு மார்க் ஈஸியாகவே அடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொட்டேஷன் வந்து சொன்னவர் யாருன்னா வில்லியம் பட்லர் ஹீட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். காட்லின் ஆளுமை பட்டியலில் பரிமாணங்களின் எண்ணிக்கை, இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. காட்லின் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி, இதோட டைமென்ஷனல், எத்தனை டைமென்ஷனல், காட்லின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆளுமை பட்டியல்ல வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 இருக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து டயக்ராமே நான் சொல்லியிருக்கேன், அந்த 16 என்ன அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து இந்த பேரை கேட்டாலே, காட்லின் ஆளுமைன்னு கேட்டாலே, அதோட பட்டியல் கேட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா 16. இதை மட்டும் நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க, அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ரொம்ப ஈஸி தான். நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸி தான், தெளிவா படிங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது என்னன்ட்டு. மாஸ்லோவோட தியரி தான். ஸோ மாஸ்லோ தியரி தான் எடுத்திருக்கேன். மாஸ்லோவின் தேவைகள் கோட்பாடின் சுயமரியாதை என்ற உட்குறு பண்பு வகிப்பது. இந்த சுயமரியாதை இதுல எதுல வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த 5ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுயமரியாதை எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ்ல தான் வரும். அதாவது சுயமதிப்பு தேவைகள். இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் சுயமரியாதை எதுல வரும்னா சுயமதிப்பு தேவைகள். இந்த 2வது இருக்கு பாத்தீங்களா, சுயமதிப்பு தேவைகள்ல தான் அது வரும். சுயமரியாதைன்றது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி மாஸ்லோட இந்த 5 இது என்ன டீட்டெயிலா படிச்சாலே உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் எந்த நீட்ஸ்ல வரும், எதோட தேவைகள்ல வரும் அப்படின்றத தெளிவாவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவ்வளவுதான். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஆனால் மாஸ்லோவோட அந்த 5 நீட்ஸ் என்ன அப்படின்னு தெரியும். 5 நீட்ஸ் வந்து இப்போ 7 ஆயிடுச்சு. ஸோ அப்போ 7 என்ன நம்மளுக்கு தெரிஞ்சாலே உங்களுக்கு கொஷினை எதில் கொடுத்தாங்கள அந்த நீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தேவைகளில் வரும் அப்படின்றத தெளிவாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். which of the following pair is not correct, அதாவது பின்வருவனவற்றுள் எந்த இணை சரியானது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரியானது இல்லைன்னா நான் அதுதான் சொல்றேன், எந்த தியரிக்கு எந்த அனிமலை வந்து வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா தார்ண்டைக் வந்து பாத்தீங்கன்னா கேட்டை வச்சுதான் பண்ணாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது கரெக்ட் தான். தார்ண்டைக் வந்து பாத்தீங்கன்னா கேட் வச்சு தான் பண்ணார், இது நல்லா தெரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் பாவ்லோ வந்து பாத்தீங்கன்னா டாக வச்சு தான் பண்ணார்.
இந்த டாக் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாவ்லோ வந்து பண்ணது. ஏன்னா டாக் உள்ள இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பெல் அடிச்ச உடனே சாப்பாடு வரும். ஸோ அப்ப சாப்பாடு வந்தோனே அதுக்கு வந்து என்ன ஆகும்? சலைவா வந்து வரும். ஸோ எச்சில் வந்து உமிழ்நீர் வரும் அப்படின்னு வந்து ரொம்ப இதுவா சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்த இது பெல் அடிக்கும்போதே கண்டிப்பா வந்து அதுக்கு சலைவா வரும். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பாவ்லோ வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பாவ்லோ வந்து டாக் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஸ்கின்னர். ஸ்கின்னரும் அதே மாதிரி என்ன பண்ணிருக்காரு, ரேட்டை வச்சு பண்ணிருக்காரு. இதுவும் உண்மையான ஒரு தகவல் தான். சோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னர் வந்து ரேட்டை வச்சு பண்ணிருக்காரு. இதுல எது தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்லர் தான். என்னடா இது காக்லர் வந்து போன 3வது ஸ்லைட்ல வந்து காக்லர் வந்து சிம்பான்சி வச்சு பண்ணாங்களே, இங்க குரங்கு தானே கொடுத்துருக்காங்க, அப்புறம் கரெக்ட் தானே அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க காக்லர்னாலே மங்கி வச்சுதான் பண்ணாரு. மங்கி கிடையாது. அது பேரு வந்து பாத்தீங்கன்னா அது சிம்பான்சி. ஆக்சுவலா அதுக்கு என்னன்னா ஆப்ஸ்ன்னு சொல்லுவோம். அது நீங்க போய் கூகுள்ல ஆப்ஸ்ன்னு டைப் பண்ணாலே அது ஒரு விதமான ஒரு வந்து சிம்பான்சி ஒரு ஒரு குரங்கு வகையான ஒரு இது வரும். ஆனா அது குரங்கு கிடையாது. ஆப்ஸ்னாலே அது ஒரு விதமான ஒரு சிம்பான்சி. அந்த சிம்பான்சிக்கு வந்து ஒரு பேர் தான் அவர் கொடுத்திருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுல்தான் என்ற பேரை வந்து அவர் கொடுத்திருக்காரு. அப்போ இதுல தவறான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா காக்லர்னாலே சிம்பான்சி தான் வந்திருக்கணும், இல்ல சுல்தான் வந்திருக்கணும். அவ்வளவுதான். இல்ல ஆப்ஸ்ன்னு கூட வந்திருக்கலாம். ஆனா இங்க மங்கின்னு வந்திருக்குது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். சோ அப்போ நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா தவறான ஸ்டேட்மெண்ட் வந்து காக்லர் வந்து மங்கி. அப்ப நீங்க படிக்க வேண்டியது என்னது? தாண்டெக்னா கேட், ஓகேவா? பாவ்லோனா டாக், நெக்ஸ்ட் ஸ்கின்னர்னா ராட், காக்லர்னா சிம்பான்சி இல்ல ஆப்ஸ், ஓகேவா? எது வேணா எடுத்துக்கோங்க. சோ இதுல வந்து இந்த 4 விஷயத்தை நீங்க இதுல வந்து கத்துக்குனீங்க. கரெக்டா? சோ ஈஸியா இருக்கா? அடுத்த வாட்டி இந்த இந்த கொஸ்டினை எப்படி உல்டாவா கேட்டாலுமே நீங்க ஆன்சர் பண்ணிருக்கணும். நீங்க ஞாபகத்துல தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு இதுல பேஸ் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் எந்த மாதிரி கேக்குறாங்கன்னு இப்ப தெரியுதா? நான் இப்ப வந்து ஜஸ்ட் சைக்காலஜி மட்டும் தான் இதுல எடுத்திருக்கேன். ஸோ தியரி பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு பேப்பர்லயும் 7 செட் இருக்கு. இந்த 7 செட்லயும் ஒரு பேப்பர்லயும் நான் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நான் ஒன்னொன்னே கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி பேஸ் பண்ணி தியரி பேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த வீடியோல. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஜுகேஷன் ரிலேட்டட்ல நிறைய கொஸ்டின் இருக்கு. இதுல எஸ்எஸ்ஏ என்ன, சர்வீஸ் இஷ்யூ அபியாம்னா என்ன, பேசிக் எஜுகேஷன்னா என்ன, இது எல்லாமே நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே 7 செட்டு, ஒரு செட்டுக்கே ஒரு 30 கொஸ்டின் நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னாலே 7 செட்டுக்கு யோசிச்சு பாருங்க, 210 கொஸ்டின். ஸோ 210 கொஸ்டின் நம்ம தெளிவா படிச்சாலே, அனலைஸ் பண்ணி படிச்சாலே அதுக்கு இருக்கிற ஆப்ஷனை வச்சு நம்ம இன்னும் கேதர் பண்ணிக்கலாம் இன்ஃபர்மேஷனை. ஸோ நான் அதை தான் சொல்றேன், ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ வந்து ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா என்னோட சைட்ல வந்து நான் சைக்காலஜி இன்னும் நிறைய வீடியோ தரேன். பிளஸ் இப்போ வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் புக்கு வந்து நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் அப்படின்ட்டு. 20 மார்க்கு கண்டிப்பா நீங்க இதுல எடுத்து ஆகணும். 20 மார்க் இதை எடுத்தா மட்டும் தான் பிஓ எக்ஸாம எலிஜிபிள் ஆகுவீங்க. ஸோ அந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. இல்ல இதுல 20 மார்க் எடுக்க முடியலன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுல உங்களுக்கு வந்து இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலாவும் இருக்கு, பிளஸ் 9 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். இப்ப நடந்த ப்ரீ காலேஜ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் முதற்கொண்டு இதுல தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல வச்சிருக்கேன். 9 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இதுல இருக்கு. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெறும் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா மட்டும் கூட உங்களுக்கு போதும் இதுல. ஸோ உங்களுக்கு அந்த 20 மார்க்கு ஈஸியாவே எடுக்கலாம். பிளஸ் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாவும் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தரேன். ஸோ டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பரில் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ வந்து சைக்காலஜி பேசிக்காக நீங்கள் அனலைஸ் பண்ணி எப்படி பார்க்கணுன்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸ் நான் தியரி பேஸ் பண்ணி நான் தரேன். எங்கள் சைட்லேருந்து எம்சிக்யூ புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ டைப்பிங் ஒர்க்கு நான் போயிட்டு இருக்கேன். ஸோ அது ரெடி ஆகிட்ட உடனே
நான் உங்களுக்கு வீடியோலாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நீங்க எங்க கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. எம்சிக்யூ புக் சைக்காலஜிக்கு. இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.